ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 91:11. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார். தேவனுடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தம்மை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு தம்முடைய உயர்ந்த பாதுகாப்பை அவர் அளித்திருக்கிறார். இந்த உலகத்திலே ஒரு உயர் பதவியில் இருக்கிற ஒரு மனிதருக்கு வழங்கப்படும் பாதுகாப்பை விட இது பல மடங்கு மேலானதாயிருக்கிறது. காரணம், கர்த்தருக்கு பயந்தவர்களை அவருடைய தூதர்களை அனுப்பி அவர்களை புடைசூழ பாதுகாக்கிறார் என்று வேத வசனத்திலே வாசிக்கிறோம். சங்கீதம் 34:7 வாசிக்கிற பொழுது, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். God delivers his people by sending his angels. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்களும் கூட அப்படித்தான் அநேக காரியங்களுக்குள்ளாய் தவித்து கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதிருங்கள். உங்களுடைய வாழ்க்கையின் பாதுகாப்பு, உங்களுடைய குடும்பத்தினுடைய பாதுகாப்பு, உங்களுடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்பு, கர்த்தர் உடைய பரலோக சேனை தூதர்களை அவர் அனுப்புகிறவராய் இருக்கிறார். நம்ம என்ன செய்ய வேண்டும்? தூதருக்கு புரிகிற அந்த பரலோக பாஷை, கர்த்தருடைய வசனம் தான் அந்த பரலோக பாஷை. கமாண்ட் த ஏஞ்சல்ஸ் வித் த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய தூதன் என் வழிகளுக்கு முன்பாய் கடந்து போவான். நீங்கள் அப்படி சொல்லுங்க. ஆபிரகாம் தன் மகனுக்கு பெண் எடுக்கிற பொழுது அவர் அப்படித்தான் சொன்னான், என் தூதன் உனக்கு முன்பாய் கடந்து போவார் என்று. வேலைக்கார எலியேசர் போவதற்கு முன்பதாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கன்பான தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு ஏரியாவிலும் உங்களுக்காய் பணிவிடை செய்யும்படியாயிருக்கிற அந்த ஆவிகளாகிய தூதர்களை கட்டளையிடுங்கள். என் வீட்டிலே தேவ தூதர்கள் லாவிட்டும். பெத்தேலிலே யாக்கோப்பு படுத்திருந்த அந்த இடத்துல அங்கே நாம் வாசிக்கிறோம். அவன் சொன்னா, இந்த இடம் பெத்தேல், தேவனுடைய மகிமை பிரசன்னம் இருக்கிறது. இந்த இடத்துல தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குறவளுமாய் இருக்கிறார்கள் என்று சொன்னா, உன் வீடு அப்படி மாறட்டும். உன் வீட்டுக்குள்ள இருந்து தேவ தூதன் துதி ஸ்தோத்திர பலிகளை பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போகட்டும். அங்கிருந்து பதில்களை பெற்றுக்கொண்டு வரட்டும். என் வீட்டை சுற்றிலும் தேவ தூதர்கள் நிற்கட்டும். ஏசப்பா தம்முடைய தூதர்களை அனுப்பி உங்களை வேலியடைப்பார், பாதுகாத்துக் கொள்வார். அப்ப தேவ தூதன் ஒருவேளை ஏசப்பா விட பெரியவனா? இல்லை, தேவாதி தேவன் அவரே, இயேசு ராஜா ஒருவரே. அவருடைய நாமத்தை மாத்திரம் தொழுது கொள்ளுவோம். கர்த்தருடைய கிருபையிலே பெருகுவோம், வளருவோம், நாம் ஜெயித்து கொண்டே இருப்போம். ஆமென். நாம் ஜெபிக்கலாம். இரக்கங்களின் பிதாவே, உம்முடைய தயவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். உடைய மகா பெரிய இரக்கத்துக்காய் நன்றி. கோடி 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 ஸ்தோத்திரம். நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் மகிமையின் தேவன். நம்முடைய இரக்கங்களுக்காய் கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம். உடைய பாதப்படியிலே தாழ்த்துகிறோம் ராஜா. நீர் எங்களை எவ்விதமாய் பாதுகாக்கிறீர், வழி நடத்துகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் உடைய மகா பெரிய இரக்கங்களை நினைத்து உம்மை தொழுது கொண்டு ஜெயத்தோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.